கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டது தேவ பிள்ளைகளே, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆவினா என்ன? ஆவியானவர், தேவன் நம்ம கொடுத்த ஆவி. அந்த ஆவி தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கிறதுனா உயிரோட தானே இருக்கும், எல்லாமே உயிரோட தான் இருக்கும், உயிரோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம், உயிரோட தான் கேட்டுக்கொண்டிருக்கோம். அப்புறம் என்ன உயிர்ப்பிப்பது? தேவனுக்குள் உயிர்ப்பிப்பது. நம்ம அதை புரிந்து கொண்டோம்னா நம்ம புதிய மனிதனாகும். நம்ம புதிய மனிதனாக ஆவதற்காக தான் புது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம பிறந்தோம் வந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் இருப்பதற்காக நம்மளுடைய அழைப்பு கிடையாது. நம்ம கர்த்தருக்குள் புதிய சிருஷ்டியாக மாறுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம புதிய சிருஷ்டியாக எப்படி மாற்ற முடியும்? ஆவியானவரை உணரும்போது, தெய்வ ஆவி நமக்குள் வாசமாக இருப்பதை உணரும்போது நம்ம புது சிருஷ்டியாக மாறுகிறோம். புது சிருஷ்டியாக மாறும்போது, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளோட காரியங்கள் மிகவும் வல்லமையாக இருக்கும். நம்மளோட அழைப்பின் நோக்கம் கொரிந்தியரில் பார்க்கலாம், ஆலயமாக இருப்பதற்காக. அப்பேற்பட்ட அழைப்பை நம்ம வைத்திருக்கிறோம். அதனால அழைப்பு எப்போ நடக்கும்னா, ஆவி உயிர்ப்பிக்கும் ஆவியை நம்ம உணரும்போது, ஆவியானவர் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார், தெய்வ ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு உணரும் பொழுதுதான் நம்ம அந்த லெவலுக்குலாம் நம்ம போக முடியும். இல்லாட்டி சாதாரணமாக ஆலயத்துக்கு போகிறோம், ஜோம் பண்ணுறோம், நாட்டுக்கு வர்றோம், ஜோம் பண்ணோம், காலையில் வேத வாசிக்கிறோம், ஜோம் பண்ணுறோம், சாதாரண கிறிஸ்தவர்களாக போய் முடியும். சாதாரண கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. அழைப்பின் நோக்கமே வேற. ஆனால் தான் தேவன் சொல்றாரு, இயேசு நம்ம என்ன சொல்றாரு, சீடர்களுக்கு விசுவாசிக்கிறவங்க நான் செய்த காரியங்களை செய்வார்கள், என்னிலும் மேலான கிரியைகள் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. கடைசி காலத்தில் அவர் பரலோகம் இருப்பாங்க. அப்ப தேவன் இயேசு செய்ததோட புதிய கிரியைகள் செய்வதற்காக, காரியங்களுடைய கிரியைகள் செய்வதற்கு தான் நம்மளோட அழைப்பின் நோக்கம். இதுக்கு எது உதவும்? ஆவியை தான் நமக்கு உதவும். அடுத்த வசனம் பாருங்களேன். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமாக ஒன்றுக்கும் உதவாது. ஏன்னா மாம்சம் தரையோட மண்ணோட மண்ணாக போக முடிகிறது. மாம்சத்தில் முடிவெடுக்கிற காரியங்கள், மாம்சத்தின் நிச்சயங்கள், மாம்சத்தின் காரியங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது, ஆனால் இருதயத்தின் சிந்தனைகள் மறைமுகமாக இருக்கிறது. ஆவியின் சிந்தனைகள் மறைமுகமாக இருக்கிறது. ஆவியானவர் ஆனா ஆட்கொள்ளும் போது நீங்க தேவ ஆவியால் நடத்தப்படுகிறது உலகம் முழுக்க பார்க்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர்களை அழைத்திருக்கீங்க. மாம்சத்தின்படி நடப்பதற்காக இல்லை, மாம்சத்தின் நிலையிலே நிலைத்து நிற்பதற்காக அல்ல, ஆவியிலே நிலைத்து நிற்பதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். கேட்டு தேவ பிள்ளைகளே, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாத மாம்சத்தில் மகிமைப்படுத்துகிறோமா, முன்னிலைப்படுத்துகிறோமா? இந்த உயிர்ப்பிக்கும் ஆவியை, ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறோமா, முன்னிலைப்படுத்துகிறோமா? கேட்டுக்கொண்டு தேவதன்மே, நாம் எந்த நிலையில நிலைத்திருக்க ஆசைப்படுகிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக உயிர்ப்பிக்கும் ஆவியானவர்களை அழைக்கிறார். ஆமே ஜெபிப்போம். எங்களை அதிகமான கேட்போம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்பதை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, நீரை உணர்ந்து எங்களிலே மறித்து போன அனைத்து காரியங்களையும் உயிர்ப்பித்து புது வாழ்க்கையை தரப்போவதற்காக காத்துக் கொண்டிருப்பதற்காக உயிர்ப்பிக்கும் ஆவியானவரை நாங்கள் பெற்று நீரெங்களுக்கு வைத்திருக்கும் காரியங்களை பெற்று உங்களிடத்தில் மேலான கிரியைகளை செய்வதுதான் எங்கள் அழைப்பென்பதை உணர்ந்து அழைத்த நோக்கத்திலே நிலைத்து நின்று கேட்டுக்கொண்டிருக்கோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. மாம்சத்திலே குடும்பத்தில் மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும், நிலைத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை உமது கட்ட தருகிறோமாப்பா. அந்த வாலிப பருவத்திலே மாம்ச சிந்தனைகள் அதிகமாக இருக்க மாட்டவர்களே, ஆனால் மாம்சம் ஒன்றும் உருவாது என்பதை அந்த வாலிப பருவத்திலே அவங்க உணர்ந்து உயிர்ப்பிக்கும் ஆவியானவராகி உண்மை உணர்ந்து உண்மை பற்றிக் கொள்ளக்கூடிய மனதை தாழ்ந்தான் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.